2025 எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தில் காமர்ஸில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தருதோ இல்லையோ, உங்களுக்கு நிறைய பணம் லாஸ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணலாம். காமர்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். 2025 நான் காமர்ஸில் கற்றுக்கிட்ட முதல் விஷயம், டோன்ட் கோ நியர் மீஷோ. மீஷோ பக்கத்தில் தலை வச்சு கூட படுத்துறாங்க. மீஷோவில் செல் பண்ணவே பண்ணாதீங்க. டூ திஸ் அண்ட் தேங்க் மீ லேட்டர். ரெண்டாவது விஷயம், ரிட்டர்ன்ஸுமே காமர்ஸோட ஒரு பார்ட்டு தான். ஸோ நிறைய பேர் வந்து ரிட்டர்ன்ஸ், நிறைய ஆர்டிஓ ரிட்டர்ன்ஸ் வருது, கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் வருது, அதை பார்த்து வந்து கொஞ்சம் இதாக டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கவே கூடாது. காமர்ஸ் வந்துட்டாலே ரிட்டர்ன்ஸ் இருக்கிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாது. காமர்ஸோட இன்னொரு பார்ட்டு தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ். ஸோ காமர்ஸ் பண்ணணும்னு வந்துட்டாலே ரிட்டர்ன்ஸ் வரும். அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். எப்படியெல்லாம் ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணலாம் வேணான்னு யோசிக்காமல் தவிர, ரிட்டர்ன்ஸே இல்லாமல் காமர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகும். மூணாவது விஷயம், ரொம்ப யோசிக்கக்கூடாது. டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துடணும். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே போவாங்க. அது ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களால் எந்த ப்ராடக்ட்டுமே செலக்ட் பண்ணவே முடியாது. அதனால் டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகணும்னா அடுத்த ப்ராடக்ட்டை தேடி போகலாம். நம்ம இந்த ஃபஞ்சி ஜம்பிங்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம அந்த எட்ஜில் போய் நிற்கும் போது ரொம்ப நேரம் நின்றுட்டு யோசிச்சிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம அதில் குதிக்காமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் அந்த எட்ஜில் போய் நின்றுக்கிட்டே இருந்து குதிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குதிக்கவே மாட்டீங்க. டக்குன்னு குதிச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருங்க. ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு டீலர் மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஏன்னா அந்த டீலர் வந்து திடீர்னு அவர்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாருன்னா நமக்கு ஸ்டாக் ஜீரோ பண்ண வேண்டியிருக்கும். நம்மளோட லிஸ்டிங் வந்து விசிபிலிட்டி கம்மியாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் மட்டும் இவர்கிட்ட கம்மியாக இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்பார். இன்னொரு டீலர்கிட்ட போகும்போது அதே ப்ராடக்ட் அவர்கிட்ட கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டாக்குக்கு நம்ம வந்து இவர்கிட்ட இல்லைனா அந்த சைடு போய்க்கலாம். அது மாதிரி யார்கிட்ட எந்த ப்ராடக்ட் வந்து விலை கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதனால் ஒரே ஒரு டீலர் மட்டுமே நம்பி இருக்காதிங்க. பல டீலரை கைவசம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காமர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது விஷயம், நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் பேக்கிங் குவாலிட்டி. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பேக்கிங் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணோம். பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது எல்லாமே எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வர வச்சு அதிகமாக செலவு தான் இழுத்து விட்டதே தவிர எங்களுக்கு வந்து காசு கட்டாகவே இல்லை. அதனால் பேக்கிங் வந்து தாராளமாக பேக்கிங் குட் குவாலிட்டியில் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்கிட்ட போகும்போது சேஃபாக ரீச் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பேக்கிங் குவாலிட்டி கொடுக்கணுமோ கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து சீப்பாக போகிறோம் அப்படின்னு போனோம்னா போகிற வழியிலே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து டைட்டாக சின்ன கோடு இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்குறது நம்ம சைட்லேருந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வரதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் பேக்கிங் குவாலிட்டி. இதை தவிர இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து காமர்ஸ் கற்றுக்கிட்டு இன்னும் ரொம்ப டீப்பாக போனால் இன்னும் நிறைய டெக்னிக்கலான விஷயங்களும் இருக்குது. நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் அது நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். 2026 சிறப்பாக செய்கிறோம்.